ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக டேப்ஸ் இடத்துல இடைக்கால மாதாந்திர தொகை, அதாவது இன்ட்ரீம் மந்த்லி பே அவுட் வாங்க காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த பணத்தை அப்ரூவல் பண்ணுறது யாருன்னு இது வரைக்கும் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. இப்போ இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக நிதித்துறை சார்பாக ஒரு முக்கியமான ஒரு புது அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அரசாணை, யார் இனிமேல் உங்கள் பணத்தை ஒப்புதல் கொடுப்பாங்க, இதனால் நமக்கு என்ன லாபம், எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டேப்ஸ் இடைக்கால மாதாந்திர தொகைனா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். சிபிஎஸ் திட்டத்தில் இருந்து கடந்த 1/1/2026 அன்னைக்கு அல்லது அதுக்கு அப்புறமா ரிட்டையர்மெண்ட் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக கொண்டு வரப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா இந்த சலுகை. அதாவது டேப்ஸ் திட்டத்தோடைய முழுமையான ரூல்ஸ் ரெடியாகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா? அது வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவங்க வாங்கின பேசிக் பேல 30%, அதாவது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10,000 மற்றும் 60% அகவிலைப்படியும் சேர்த்து இடைக்கால தொகையாக வழங்கப்படும்ட்டு அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. சரி, இப்போ புதுசாக வந்திருக்க அப்டேட் என்னன்னா, இந்த தொகையை யார் அனுமதிப்பாங்க, அதாவது காம்பெட்டன்ட் அத்தாரிட்டி ஃபார் சாங்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக தமிழ்நாடு அரசோடைய நிதித்துறை சார்பாக ரீசெண்டாக, அதாவது 28 அன்னைக்கு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. ஏற்கனவே ஜூன் 16, 2026 வெளியான ஜியோ 111 இருந்த ஒரு விதியை திருத்தி தான் இப்போ புது அரசாணை வந்திருக்கு. இந்த புது அரசாணை 152 படி பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்குற அதிகாரத்தை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் துறை தலைவர்கள், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், இவங்களுக்கு இடைக்கால தொகையை அனுமதிக்க வேண்டிய அதிகாரம் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, மற்ற அனைத்து தகுதியான அரசு ஊழியர்கள், ஆல் அதர் எலிஜிபிள் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், அதாவது ஹெச்ஓடியை தவிர மற்ற எல்லா ஊழியர்களுக்கும் யார் அப்ரூவல் கொடுப்பாங்கன்னா அவங்க வேலை பார்க்குற அலுவலகத்துடைய தலைவர், ஹெட் ஆஃப் ஆஃபீஸு, அல்லது சர்வீஸ் புக்கை மெயின்டைன் பண்ணுற அதிகாரி, அதாவது சர்வீஸ் புக் மெயின்டைனிங் அத்தாரிட்டி, இவங்ககிட்டயே நேரடியாக சேங்ஷன் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த அரசாணையை இவ்வளோ முக்கியம்னு கேட்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபைல் எல்லாம் மேலிடத்துக்கு போய் தான் அப்ரூவல் ஆகும்ட்டு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த ஜியோ மூலமாக ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. லோக்கல் ஆஃபீஸ்லேயே, அதாவது சர்வீஸ் புக் மெயின்டைன் பண்ணுற அதிகாரியே நேரடியாக இந்த பணத்தை சேங்ஷன் பண்ண முடியும். இதனால அனாவசியமாக ஃபைல்கள் மேலிடத்துக்கு போய் வர காலதாமதம் தவிர்க்கப்படும் சொல்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக சீக்கிரமாகவே பென்ஷன் பணம் கைக்கு சேரும். இது நிஜமாகவே ஒரு சிறப்பான ஒரு அப்டேட் தான். ஸோ மக்களே, டேப்ஸ் இடைக்கால தொகைக்கான இந்த புதிய ஜியோ 152 பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.